எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்குது பியர்டு, எங்கள் தாத்தாக்கு நல்லா இருந்துச்சு பியர்டு, எனக்கு வந்துட்டு பேட்சியாக இருக்குது இல்லை ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப் ஆர் செட் டு இன்க்ரீஸ் டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ். டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்துட்டு ஒரு அளவில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பியர்ட் க்ரோத் வந்து பெட்டர் ஆகும். ஸோ யூ கேன் டூ PRP ஃபார் பியர்ட் ஆல்சோ. அண்ட் இப்போ சப்போஸ் அகெயின் இப்போ காசை பொறுத்து தான். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அலப்பீசியா ஏரியாட்டாக இருக்குன்னா நம்ம அந்த பேட்ச் ஹேர் லாஸில் வந்துட்டு நம்ம இன்டர்லீஜனலாக பொதுவாகவே ஸ்கேல்ப் ஹேரை விட பியர்ட் ஹேர் தான் ஃபர்ஸ்ட் கிரே ஆக இருக்கும் நேச்சுரலாகவே. இந்த விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோலில் வந்து ஒயிட் பேச்சஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் அது பியர்ட் ஏரியாவில் வந்துச்சுன்னா பியர்டுக்குமே வந்துட்டு கலர் அடிக்கணும்னா யூ கேன் ஆல்வேஸ் பேட்ச் டெஸ்ட் இட் ஓவர் அ ஸ்மால் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கின். அதை வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஜஸ்ட் வளர விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. யூ ஷுட் ஆல்சோ யூஸ் அ கண்டிஷனர் ஃபார் த பியர்ட். அதே மாதிரி யூ கேன் யூஸ் இப்போ அந்த பியர்ட் ஆயில்ஸுங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். Hygiene is very important when it comes to beard, whether it is short or long. ஸோ அவங்க வந்துட்டு ரெகுலராக ட்ரிம் பண்ணுறது, அதே மாதிரி they should use கண்டிப்பாக ஒருத்தவங்க எவ்ரி டே எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்கன்னா மேக் ஷூர் யூ வாஷ் யுவர் பியர்ட் ஆல்சோ எவ்ரி டே. பிகாஸ் GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்க நிறையா மென்னுக்கு வந்து பியர்ட் க்ரோத் மேலே ஒரு பயங்கரமான ஆர்வம் இருக்குது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து அது வந்து ஜாலைனே டிஃபைண்டாக இல்லாதவங்களுக்கு கூட அந்த பியர்ட் வளைச்சு அதை க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் ஷேப் பண்ணும்போது ஒரு டிஃபைண்டான ஜாலைன் தரதுனால ஜென்ரலாகவே இப்போ இருக்கிற மென்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பியர்ட் க்ரோத் மேலே ஒரு பயங்கரமான ஆர்வம் இருக்குது. ஸோ ஆனால் அது அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேட்சி க்ரோத்ஸு, அன்ஈவன் க்ரோத்ஸ், ஈவன் சில இடத்துல அவங்களுக்கு பியர்டில் வந்து க்ரோத்தே இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் மேம்? ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலி பார்த்தோம்னா யூ கேன் டிவைட் இட் ப்ராட்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்குது பியர்டு, எங்கள் தாத்தாக்கு நல்லா இருந்துச்சு பியர்டு, எனக்கு வந்துட்டு பேட்சியாக இருக்குது இல்லை ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு ஹேர் வெதர் ஸ்கேல்பில் இருந்தாலும் சரி பியர்டில் இருந்தாலும் சரி அப்பா சைட்லேருந்து எப்படி வருதோ இன்ஹெரிட் ஆகுதோ அம்மா சைட்லேருந்தும் இன்ஹெரிட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு அம்மாவோட கூட பிறந்தவங்க இல்லாட்டி அம்மாவோட அப்பா, ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதுவுமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ யூஸ்வலி ஜெனட்டிக் காஸ் தான் ரொம்ப காமன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலுக்கு வந்துட்டு டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களுக்கு பியர்ட் ஹேர் வந்துட்டு க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா அக்வயர்ட் காசஸ். ஸோ அக்வயர்ட் காசஸ்லேயுமே வந்துட்டு நம்ம 4 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்ஃப்ளமேஷனை நம்ம காமனாக வந்து அலர்ஜின்னு சொல்லுவோம், இல்லை நம்ம செல்லுக்குள்ளெல்லாம் இருக்கிற வீக்கம், அதுதான் இன்ஃப்ளமேஷன் மாதிரி. ஸோ இன்ஃப்ளமேட்டரி காசஸில் ரொம்ப காமனாக இருக்கிறது 2 காஸ். ஸோ ஒன்று வந்துட்டு இந்த பேட்சியாக வந்துட்டு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பேர் அலப்பீசியா ஏரியேட்டா. இது வந்துட்டு ரொம்ப காமனான காஸ். இது இல்லாமல் ரெண்டாவது வந்து செபரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு டேண்ட்ரஃப் மாதிரி அந்த ஃப்ளேக்ஸ் வருதோ இதே மாதிரி ஸ்கின்ல, அதுவும் மென்க்கு முக்கியமாக இந்த பியர்ட் முஸ்டாஷ் ஏரியாவில் வரும். ஸோ இது வந்துட்டு நம்ம ரொம்ப க்ரானிக்காக ட்ரீட் பண்ணாமல் விடும்போது அது அப்படியே ஹேர் தின்னிங் ஆகி ஷெட்டிங் ஆகிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு பேட்சி ஹேர் லாஸ் வரும். இது இல்லாமல் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப் பார்பேன், பிகாஸ் பியர்ட் ஏரியானால. இதில் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு யூஸ்வலாகவே அவங்க ஹேர் வந்துட்டு ரொம்ப கர்வ் ஆகியிருக்கும், டைட்டாக காயில் ஆகிருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா க்ரோ ஆகும்போது திருப்பி கர்வ் ஆகி ஸ்கின்குள்ளேயே போயிட்டு ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணிவிடும். ஸோ இதனால ஸ்கின்குள்ளே இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த இடத்த நம்ம சப்போஸ் ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டோம்னா அந்த இடத்துல பேட்சி ஹேர் லாஸ் வரலாம். ஸோ இது வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி காசஸில் ரொம்ப காமனானது. அக்வயர்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்னால் வந்துட்டு நம்மனாலே நடக்கிற ஒரு விஷயம், ரைட்? ஸோ அதில் ரொம்ப காமனாக ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன் இருக்குது, ட்ரைகோட்டிலோமீனியான்ட்டு. ஸோ இதில் அந்த இண்டிவிஜுவல் வந்து ஒன்று தன்னை அறியாமலேயோ இல்லாட்டி அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் இல்லை ஆங்ஷியஸ் சுச்சுவேஷனில் இருக்கும்போது முடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்துட்டு விமென்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் யூஸ் பண்ணுவாங்க, வெரஸ் மென் வந்துட்டு நிறைய பேர் ஸ்கேல்ப் இல்லை பியர்ட் ஏரியா. ஸோ இது அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ரிப்பீட்டட் ட்ராமாவில் முடியை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துல பேட்சி ஹேர் லாஸ் ஆகும். இது இல்லாமல் சில பேர் ரொம்ப லாங்காக பியர்ட் வளர்க்கும் போது அந்த முடியை வந்துட்டு தேல இது பிளேட்டட் ஆர் போனி டெயில்ஸ் மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுட்டு டை பண்ணி விடுவாங்க.
அது என்ன பண்ணுன்னா இட் வில் காஸ் அ லாட் ஆஃப் ட்ராக்ஷன். ஸோ இழுக்கும் போது இந்த இடத்துலலாம் உங்களுக்கு இட் மைட் காஸ் பேட்சி ஹேர் லாஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இட் கேன் பி அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ அது வந்துட்டு டீனியா பார்பி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இதே மாதிரி பாக்டீரியானாலையும் வரும். ஸோ பாக்டீரியாவில் ஸ்டெஃபெலோகாக்கஸ் ஆரியஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஃபாலிக்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம் பியர்ட் ஏரியாவில். அண்ட் ஹெர்பீஸ் வைரஸ்னாலையுமே வந்துட்டு தே கேன் ஹேவ் பேட்சி ஹேர் லாஸ். இது இல்லாமல் க்ரானிக் டிசீசஸ் லைக் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதிலெல்லாம் சில பேருக்கு மெடிசன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு பியர்ட் ஏரியாவில் பேட்சி ஹேர் லாஸ் வரும். ஸோ இதெல்லாம் டு ப்ராட்லி கிளாஸிஃபை வாட் இட் கேன் பி. ஸோ அதை நம்ம ஒரு இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இவாலுவேட் பண்ணி தான் எதனால் அவங்களுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே மேம். ஜென்ரலாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல், ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் பியர்ட் க்ரோ பண்ணுறவங்க தடுக்கணும்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம ஹேரை வந்துட்டு எப்படி இந்த ஹேர் கேரிங்ட்டு பண்ணுறோமோ அதே மாதிரி தே ஷுட் ஆல்சோ க்ரூம் தேர் பியர்ட். ஸோ பியர்டை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி ரெகுலர் ட்ரிம்மிங் அண்ட் தென் ஆல்சோ மெயின்டைனிங் இட். இப்போது சில பேர் வந்துட்டு ஜஸ்ட் வளர விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ யூ ஷுட் ஆல்சோ யூஸ் அ கண்டிஷனர் ஃபார் த பியர்ட். அதே மாதிரி யூ கேன் யூஸ் இப்போ அந்த பியர்ட் ஆயில்ஸுங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த சீரம் ஃபார் யோர் ஹேர். ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க க்ரூம் பண்ணணும். இது இல்லாமல் தில் ஆல்சோ ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் சைன்ஸ். அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ரெட்னஸ் இருக்குது, இல்லாட்டி ஸ்கேலிங் இருக்குது, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல பெயின் இருக்குது, இச்சிங் இருக்குன்னா அவங்க உடனே அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் சொன்ன மாதிரி மேம், மார்க்கெட்டில் இப்போ வந்து பியர்ட் ஆயில்ஸ்ன்றது ரொம்ப நிறையா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பியர்ட் ஆயில்ஸ்னால உண்மையாகவே க்ரோத் இருக்குமா அவங்களுக்கு? ஸோ பேசிக்லி பியர்ட் ஆயில் வந்து இட்ஸ் சிமிலர் டு வாட் ஐ கன்சிடர் இட் டு பி ஹேர் ஆயில். ஸோ ஹேர் ஆயிலுமே நான் ஜென்ரலி என்ன சொல்லுவேன்னா இட்ஸ் எ மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் தான். ஸோ இப்போ ஹேர் ஆயில்னால சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ஹேர் க்ரோ ஆகும் இல்லை ஹேர் அப்படியே டென்சிட்டி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகணும்னா கிடையாது. பட் வாட் வில் டெஃபினெட்லி டூ இஸ் மாய்ஸ்சரைஸ் யோர் ஹேர். ஸோ இப்போ சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரை ஃப்ரிஸி ஹேர்லாம் இருக்குது, இல்லை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்பிட்டன்ஸ்லாம் வருதுன்னா அவங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணலாம். இன் அ சிமிலர் வே யூ கேன் யூஸ் அ பியர்ட் ஆயில் either before you wash your beard or நீங்கள் பியர்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுற மாதிரி யூ கேன் யூஸ் திஸ் பியர்ட் ஆயில். ஜஸ்ட் அ ஃபியூ ட்ராப்ஸ் வில் டூ. ஸோ அது என்னென்னா பிகாஸ் ஆஃப் தட் ஆயிலி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது இட் கிவ் யூ அ திக்கர் அண்ட் ஃபுல்லர் லுக். இட்ஸ் லைக் அன் இல்யூஷன் மாதிரி தான் தவிர்த்து பர்சே அதனால் வந்துட்டு டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே மேம். இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுறோம்ல மேம், அதே மாதிரி இந்த பியர்ட் வளர்க்குறவங்க பியர்ட் கேர் ரொட்டீன் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணணுமா? அதுதான் கண்டிப்பாக. லைக் நான் சொன்ன மாதிரி முக்கியமாக ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to beard, whether it is short or long. ஸோ அவங்க வந்துட்டு ரெகுலராக ட்ரிம் பண்ணுறது, அதே மாதிரி they should use a separate scissors for trimming. மேக் ஷுர் அந்த சிசர்ஸ் வந்துட்டு க்ளீனாக இருக்கிறது. அதே மாதிரி கண்டிப்பாக ஒருத்தவங்க எவ்ரி டே எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்கன்னா மேக் ஷுர் யூ வாஷ் யுவர் பியர்ட் ஆல்சோ எவ்ரி டே. பிகாஸ் இங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்வெட்டெல்லாம் ஸ்டாக்னேட் ஆகும் தான். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஹேர் ஃபாலிக்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஆகலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஷேப் பண்ணுறாங்கன்னா அந்த ஷேப் பண்ணுறதை அவங்க ருட்டீனாக வந்துட்டு பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸோ தட் இட் கிவ்ஸ் அ நீட் லுக். அவ்வளோதான். அண்ட் இதே மாதிரி யூ கேன் ஆல்சோ யூஸ் அ கண்டிஷனர் ஆஃப்டர் வாஷிங் யுவர் பியர்ட் ஹேர். அண்ட் அதே மாதிரி யூ கேன் ஃபாலோ இட் அப் வித் த பியர்ட் ஆயில். ஓகே மேம். அதே மாதிரி பியர்ட் திக்னஸ் இல்லை டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவங்க என்னென்ன பண்ணலாம்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுக்கு டென்சிட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து. இப்போ சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி நம்ம என்ன காஸ்னால அவங்களுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதைப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆல்ரெடி டென்சிட்டி இருக்குது, பட் இஃப் ஐ வாண்ட் டு மெயின்டைன் மை டென்சிட்டி வெல், இல்லை எனக்கு அது ஃபர்தராக தின்னாகாமல் எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கணும்னா மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா exercise and sleep are set to increase testosterone levels. So ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டோஸ்டிரோன் லெவல் வந்துட்டு ஒரு அளவில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பியர்ட் க்ரோத் வந்து பெட்டர் ஆகும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்னு பார்த்தீங்கன்னா தே கேன் கன்சியூம் அ லாட் ஆஃப் லீன் மீட். ஸோ லைக் லீன் மீட்னா நம்ம சிக்கன், ஃபிஷ்ஷு, அதே மாதிரி அயர்ன் ரிச் ஃபுட்ஸ், ஃபோலேட் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது விச் இஸ் நம்ம கீரை வகைகள், அதே மாதிரி ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க எடுக்கும்போது கண்டிப்பாக இட் வில் கான்ட்ரிபியூட் டு தட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் குட் க்ரூமிங் ப்ராக்டிசஸ் and maintaining your beard in the same way you maintain your scalp hair. ஓகே மேம். அதே மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் லாஸ் இல்லை ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி பியர்டை வந்து டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா, பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி? ஸோ யூ கேன் டூ பிஆர்பி ஃபார் பியர்ட் ஆல்சோ.
அண்ட் இப்போ சப்போஸ் அகைன் இப்போ காசை பொறுத்து தான். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அலோபீசியா ஏரியாட்டா இருக்குன்னா நம்ம அந்த பேட்ச் ஹேர் லாஸில் வந்துட்டு நம்ம இன்ட்ரலீஜனலாக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அது வந்து முடிய வளர வைக்கும். பட் ஓவராலாக ஒருத்தங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, பட் எனக்கு ஜெனட்டிக்காகவே கம்மியாக தான் இருக்குன்னா பிஆர்பி இஸ் அ குட் ஆப்ஷன். பட் அதை தவிர்த்து பெஸ்ட் ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ நம்ம எப்படி ஸ்கேல்ப்புக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பியர்ட் ஏரியாக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஓகே மேம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து மென் இப்போ தே ஆர் கோயிங் ஃபார் ஃபேஷியல்ஸ், கெமிக்கல் பீல்ஸ் அண்ட் ஆல். ஸோ அது வந்து அவங்களோட பியர்ட் க்ரோத்தை ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கா? ஸோ ஜென்ரலாகவே இப்போ பொதுவாக இப்போ எங்கள் கிளினிக் வரும்போது இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு கோ அண்டர்கோ அ ஃபேஷியல் பீல்னா we always tell them if it is preferable if they shave and come or at least trim very closely. அது என்னன்னா பியர்ட் ஹேரை அஃபெக்ட் ஒன்றும் பண்ணாது, பட் நம்ம இங்கே ட்ரீட் பண்ணுறது ஸ்கின். ஸோ என்னன்னா நான் இப்போ கெமிக்கல் பீல் போடும்போது இந்த இடத்துல பியர்ட் இருக்குன்னா நான் போடுறது எல்லாமே ஹேர் தான் அப்சர்வ் பண்ணிக்கும். இட் வில் நாட் ரீச் இட்ஸ் டார்கெட் ஏரியா விச் இஸ் தி ஸ்கின். ஸோ ஃபார் தட் சிம்பிள் ரீசன் தான் வந்துட்டு we ask them to shave or trim. இப்போ சப்போஸ் இஃப் தே tell us இந்த மாதிரி இல்லை எனக்கு என் பியர்டை வந்து நான் ஷேவ் பண்ண மாட்டேன்னா நாங்கள் அந்த ஏரியாவை யூஸ்வலி விட்டுருவோம். பிகாஸ் இட்ஸ் of no use, you're not going to actually get any benefit. So மற்ற areas of the skin வந்து பண்ணலாம். But as such chemical peels will not affect beard hair. ஓகே மேம். அதே மாதிரி வந்து நிறையா பேருக்கு இளநரைன்னு வரும்ல மேம், அதே மாதிரி பியர்டில் நிறையா பேருக்கு சீக்கிரமாக கிரேஸ் வருது, சின்ன ஏஜ்லேயே ரொம்ப சீக்கிரம் வருது. அவங்களுக்கு ஹேரில் வருதோ இல்லையோ பியர்டில் வருது. அது என்ன ரீசன்? ஸோ ஒன்று வந்துட்டு நேச்சர் ஆஃப் த ஹேர் இட் செல்ஃப். ஸோ நம்ம இப்போது பார்த்தோன்னா வந்துட்டு பொதுவாகவே ஸ்கேல்ப் ஹேரை விட பியர்ட் ஹேர் தான் ஃபர்ஸ்ட் கிரே ஆக இருக்கும் நேச்சுரலாகவே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஜெனட்டிக் காசஸ். இப்போ அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த ஏர்லி கிரேயிங் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிட்டின்னு சொல்லுவோம், விச் இஸ் ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் அயர்ன். அது கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு இட் வில் காஸ் ஒயிட் ஹேர். இது இல்லாமல் இந்த விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோலில் வந்து ஒயிட் பேச்சஸ் இருக்கும். ஸோ சப்போஸ் அது பியர்ட் ஏரியாவில் வந்துச்சுன்னா அது ஹேர் எஃபெக்ட் பண்ணும்போது இட் வில் டர்ன் ஹேர் ஒயிட். ஸோ அதை போலியோசிஸ்ன்னு சொல்லுவோம் மெடிக்கலி. ஸோ தட் இஸ் another காமன் கண்டிஷன். அதே இல்லாமல் சில பேருக்கு இந்த பூச்சி வெட்டு வரும்போதே என்ன ஆகும்னா யுவர் ஹேர் மைட் டர்ன் கிரே ஓவர் நைட். அது ஏன்னா அந்த கண்டிஷனில் வந்துட்டு அந்த கலர் கொடுக்குற செல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த உங்கள் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால இட் கேன் அப்பியர் ஒயிட் ஆல் ஆஃப் அ சடன், பட் இட் வில் ரிகவர் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் வெரி காமன் பட் வெரி நெக்லெக்டட் பார்ட் இஸ் புவர் ஸ்லீப் பேட்டர்ன். ஸோ ஒருத்தவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் ரொம்ப இரெகுலராக இருக்கும்போது நேச்சுரல் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும், விச் இட் செல்ஃப் கேன் காஸ் கிரேயிங், ஏர்லி கிரேயிங். ஓகே மேம். இப்போ ஹேர் டைஸ் நிறையா இருக்குது, நம்ம மார்க்கெட்லேயே பார்க்குறோம், ரொம்ப காமனான இதாகிடுச்சு. இப்போ பியர்ட் டைஸும் மார்க்கெட்டில் நிறைய வர ஆரம்பிக்குது. ஹேர் டை யூஸ் பண்ணுறவங்களுக்கே நிறைய பேர் ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் இரிட்டேஷன், 1008 ப்ராப்ளம் வருது. பியர்ட் டைஸ்ன்றது இட்ஸ் மோர் ஈவன் க்ளோஸ் டு யுவர் ஃபேஷியல் ஸ்கின். அது யூஸ் பண்ணலாமா ஆக்சுவலாக? ஸோ இப்போ என்னென்னா வி கேனாட் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் யாருக்கு வந்து அலர்ஜி வரும் யாருக்கு வராதுன்னு. பட் வாட் தே கேன் ஆல்வேஸ் டூ இஸ் பேட்ச் டெஸ்ட். ஸோ இப்போ நான் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு 20% அவங்களுக்கு ஹேர் டை அலர்ஜிஸ் வரலாம், 80% ஆஃப் தெம் ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பியர்டுக்குமே வந்துட்டு கலர் அடிக்கணும்னா யூ கேன் ஆல்வேஸ் பேட்ச் டெஸ்ட் இட் ஓவர் அ ஸ்மால் ஏரியா ஆஃப் யுவர் ஸ்கின். அதை வந்துட்டு ஒரு அன்வாஷ்டாக ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடணும். சப்போஸ் நம்மளுக்கு எந்த ரெட்னஸோ இல்லை சின்ன சின்ன பிளிஸ்டர்ஸோ இல்லாட்டி எந்த இச்சிங் இல்லை ரேஷ் மாதிரி எதுவுமே வரலன்னா யூஆர் சேஃப் டு கோ அஹெட் அண்ட் யூஸ் இட். ஓகே மேம். அதே மாதிரி ஹேர் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ஸோ பியர்டுக்கும் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது இப்போ ரீசெண்ட் டேஸில் அங்கங்கே பார்க்க முடியுது. அந்த சப்ளிமெண்ட்ஸ்னால உண்மையாகவே பியர்ட் க்ரோத் இருக்குமா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா when you look at the combination of the supplements பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ ஜென்ரலாக ஹேரை பொறுத்த வரைக்கும் வெதர் இட்ஸ் ஸ்கேல்ப் ஆர் பியர்ட் ஹேர் யூ கேன் கோ ஹெட் அண்ட் டேக் இட் ஆஃப்டர் யூ கன்சல்ட் வித் யர் டெர்மட்டாலஜிஸ்ட். பட் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்து அந்த காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் லைக் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஃபெரிட்டின் டெஃபிஷியன்சி வந்துட்டு பொதுவாகவே இருக்குன்னா நீங்கள் அந்த சப்ளிமெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக இட் வில் பூஸ்ட் யுவர் ஹேர் க்ரோத். பட் ஐசோலேட்டடாக வந்துட்டு பியர்ட் ஹேருக்கு செப்பரேட்டாக சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு 100% எடுக்கணுமான்னா நாட் நெசசரி. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.